என்ன பண்ணிட்டு இருக்க கலை? மாவாடிட்டு இருக்கியா? அவ்வளவுதான், உளுந்து ஆட்டி முடிச்சிட்டேன். அடுத்து அரிசி போடு. எப்போ சாப்பாடு செய்யலாம்? 8 மணி ஆக போதாட்டுக்குது. ஆமாங்க, நான் வந்து எனக்கு மாவாட்டுற வேலை இருக்குது. சரி. 2 பரோட்டாவும் பாப்பாக்கு சப்பாத்தி வாங்கிடுவான்னு சொன்னேன். ஆமாம். நீ என்ன சொன்ன? கடைக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம மெதுவாக தான் செஞ்சு சாப்பிடணும். வெயிட் பண்ணு. சரி, கடையில் போய் கொடுத்தா இந்த மாவு 10 ரூபாயில் 5 நிமிஷத்தில் ஆட்டி கொடுத்துருவாங்க. நீ இதில் போட்டு அரை மணி நேரமாக ஆட்டுறிய. அவங்க ஆட்டி தரது பெருசு இல்லைங்க, ஆட்டி தான் கொடுத்துட்றாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் வந்து இங்கே வந்து பாரு, நான் கையில் அரை டம்ளர் தான் உளுந்து போட்டேன். எவ்வளோ வந்திருக்குன்னு பாரு உளுந்து. ஆமாம், அரை டைம் வந்துருக்கு. நிறைய வந்திருக்குது உளுந்து. நம்ம ஆட்டுறதுக்கும் கடையில் ஆட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. நம்ம கடையில் ஆட்டிட்டு வந்தாங்கன்னா வச்சுக்கோங்க. சரி. இட்லி வந்து நான் 2-3 டைம் கடையில் ஆட்டியிருக்கேன் தானே. ஆமாம். 2-3 டைம் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து கல் மாதிரியே இருக்குது. ஒரு சாஃப்ட்னஸே இல்லை இட்லி. அதனால சரி, இந்த டைம் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இந்த டைம் நம்மளே ஆட்டி ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சரி. அது கிரைண்டரில் ஆட்டுறதெல்லாம் ஓகே தான். இந்த கிரைண்டரை யார் களை வர்றது? எல்லாருக்கும் ஒரு கவலைன்னா உனக்கு ஒரு கவலை. கிரைண்டர் கழுவுறதுல ஒரு பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு வேலையா? சரி, நானே கழுவி வர கொடுப்பா. அரிசி போட்டேன், ஆட்டிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சமைச்சிக்கலாம். 2 டம்ளர் தான் இன்னைக்கு போட்டேன் அரிசி, அளவரம் போட்டேன். மாவு ஆட்டுறது பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் ஆட்டிக்கலாம். இந்த ஆட்டி கழுவி கமுத்துறது தான் நம்மளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அதனாலதான் நான் என்ன பண்றேன், சோம்பேறித்தனம் பட்டுட்டு போய் கடையில ஆட்டிட்டு வந்துருந்தேன். இந்த டைம்ல நீயே கலவரன்னு சொல்லிட்டியா, அப்புறம் என்ன? சரி. ஆனா இப்ப நம்ம கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நெத்திலி கருவாடு தொக்கு. அதுக்கு தேவையானது பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியா. சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம். அப்புறம் இதெல்லாம் யார் ரெடி பண்ணி தந்தாங்க? நீதா. புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி 2 தக்காளி ஒன்றா பாதியாக வந்து மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. கருவாடு வந்து நல்லா பச்சை தண்ணியில் 2 டைம் கழுவிட்டு அப்புறம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்து அலசி எடுத்துட்டு திரும்ப ஒரு டைம் பச்சை தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மணல் நிறையா இருக்கும். அதனால வந்து நெத்திலி கருவாடு இது. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வச்சதும் கொஞ்சம் வெந்தயம், பார்த்தீங்கன்னா பூண்டும் வெங்காயம்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கருவாடை போட்டு ஒரு வணக்கம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு தானே? நீ தானங்க எல்லாம் கழுவி வச்சிருந்தேன். ஒரு டவுட் கேட்டுக்கலாம் தான். அவ்வளோதான். கருவாடு நம்ம கழுவாம போட்டு செஞ்சங்க, சாப்பிட்ட மாதிரி தான். ஒரு பக்கம் மாவு ஆடிட்டு இருக்கா. அவ்வளோதான், அரிசி ஆக போகுது. கருவாடு இப்படி லைட்டாக வணங்கின பின்னாடி வந்து புளியை கரைச்சி வச்சுட்டு ஊற்றிக்கலாம். கழுவிட்டேங்க. புளி நம்ம வடிகட்டலினா வந்து மண் இருக்கிறது. அது வடிகட்டி அந்த பக்கம் என்ன விசில் வந்துட்டு இருக்கு? சாப்பாடு வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி அரைச்சங்கள்ல அதை வந்து லைட்டாக போய் கழுவி விட்டுருது. சாப்பாடும் கூடவே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், விசில் வந்தால் சரி. அடுத்து நம்ம பொரியெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலா தூள், குழம்பு தூள் இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன். கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு அளவாக போட்டுக்கலாம். எல்லா பொடியெல்லாம் போட்டு நம்ம கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். கருவாடு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா தண்ணி நல்லா வற்றின பின்னாடி நம்ம இறக்கிடலாம். பாருங்க எப்படி தலை கொதிச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் போகிறதுனால நம்ம இறக்கிக்கலாம். நாங்கள் அப்படி கொஞ்சம் ட்ரை ஆகுட்டேன். ஆமாம், கெட்டியாக தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். தண்ணி வாசனை சும்மா கமகமன்னு இருக்க மாட்டேங்குது. எப்படி? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி சூப்பராக இருக்குல்லங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். என்ன குழம்பு செஞ்சாலும் கொத்தமல்லி தழை போட்டு இறங்கினாதான் அது டேஸ்ட்டே. அப்படியே வாசனை கமகமான ஒரு. அவ்வளோதான், சாப்பாடு வேலை முடிஞ்சு நம்ம போய் மாவு அரைச்சி அதை எடுத்துட வேண்டியதுதான். மாவு ரெடி ஆயிடுச்சா? நான் கூட இந்த தூக்கு பசிற அப்பா இருக்குன்னு பார்த்தா அரைவாசி கூட வரல. எதுக்கு இவ்வளோ பெரிய தூக்கு பசில் போடுற மாவை? அது வந்து நம்ம சின்ன இந்த மாதிரி அடுப்புல போட்டோம்னா வச்சுக்கோங்க. சரி. மாவு வந்து காலையில எழுந்து பார்க்கும்போது அடுக்க விட்டு வெளியே வந்துடுது, மாவு பூரா பொங்கி கீழே போயிருது. அதனால நம்ம இந்த பெரிய பாத்திரத்துல நம்ம போட்டு வச்சிட்டோம்னா வச்சுக்க, நம்மளுக்கு வந்து அப்படியே அதை பொங்கு வர்றதுக்கு அது மாவு கரெக்டா இருக்கும். அதனால அதை போட்டு வச்சுக்கோங்க, ஊற்றி வச்சுக்கோங்க. ஆமா, எதுக்கு இதை போட்டு இப்படி கலக்கலன்னு கலக்குறேன்? அதுவா, அது வந்து இந்த உளுந்து மாவு அரிசி மாவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா மாவு நல்லா மிக்சிங் ஆயிடுச்சுன்னா வச்சுக்க, அது நம்மளுக்கு நல்லா இருக்கும். அப்பதான் புளிக்கு மாவு. அப்படியா? சரி சரி. மாவு கலக்கி வச்சுட்டு அவ்வளோதானா? அவ்வளோதான். அப்படியே போட்டாட்ட மூடி வச்சிடணும். வேலை வந்து காலையில் தான். சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு, அப்புறமா கருவாடு தொக்கு. யாருக்கெல்லாம் சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி கருவாடு தொக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.